வெல்கம் டு அவர் சேனல். நம்ம 48 டேஸில் 1 lakh சேலஞ்ச் வந்து எடுத்துட்டோம். நம்ம 9 மணிக்கு எடுத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து 499 ரூபா தான் தேவைப்பட்டுச்சு. அதுவும் வந்துருச்சு. டே 47 vlog பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு. அதுமாரி ஜெயிச்சிட்டோம். எனக்கு எப்படி ஜெயிச்சிருன்னு தெரியும்னா எனக்கு டே 40லே தெரியும். டே கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால் 2 days மைனஸ் பண்ணிட்டாங்க. நான் இந்த 48 டேஸில் 1 lakh நான் எப்படிலாம் எடுத்தேன், எடுக்கலாமா எடுக்க முடியாதா அதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு வீடியோ தனியாக மேக் பண்ணி போடுறேங்க. ஏன்னா மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேலஞ்சிங்கில் நான் ஒரு கான்செப்டாக ஒர்க் பண்ணவும் தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. 50 நாள் முடிவு பண்ணி 48 நாளே எடுக்க முடிஞ்சிச்சு. ரெகுலராக ஒர்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, 11 மணிலேருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் அப்படி ஒர்க் பண்ணியிருந்தால் அமௌண்ட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நான் அந்த கான்செப்டை மட்டும் தனி விளாகில் நான் சொல்கிறேங்க. இந்த அமௌண்ட்டு நான் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. பீக் ஜோனில் இருக்கவங்களால் மட்டும் எடுக்க முடியுங்க. மற்றபடி இந்த மதுரை, திருப்பூர் அப்படி இருக்கிறனாலாம் எடுக்க முடியாது இந்த அமௌண்ட்டை நான் சொல்கிறேன். 1:30க்கு ஒரு லாங் ஆர்டர் போட்டு விட்டாங்க 200 ரூபாய்க்கு. அந்த ஆர்டர் கொடுத்துட்டு இப்போ தான் ஜோனுக்கே போயிட்டுருக்கேன். இப்போ தான் அந்த பையனும் வந்தான். பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, அங்கேருந்து நடந்து வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவனுக்கு. அவ்வளோதான், என்னையோட லாஸ்ட் டேங்க. இனிமேட்லாம் சேலஞ்சிங்னு சொல்லிட்டு வீடியோவில் எடுக்கவே மாட்டேன். என்னோடய கஷ்டத்துலேயும் 75% கஷ்டம் முடிஞ்சிடுச்சு. இப்போ பைக்குக்கு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ணுறேன். அதுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணணும். அதுக்கு மட்டும் தான் அமௌண்ட்டு சேர்க்கணும். அதுக்கப்புறம் நான் அங்கே வெளியே எங்கேயாச்சும் போவேன், அது சுற்றணும் அப்படின்னா பெட்ரோல் அலவன்ஸ்லாம் வேணும். இப்போதைக்கு புக்கிங் அமௌண்ட் மட்டும் தான் ரெடி பண்ணிருக்கேன். அதுக்கு மேலே இருக்கிற செலவுலாம் ரெடி பண்ணவே இல்லை. அதுக்கு மேலேயே இன்னும் 30,000-40,000 பக்கமாக தேவைப்படுது. எல்லோரும் பைக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் சேனல் ஆரம்பித்து வீடியோ போடுவாங்க. ஆனால் நம்ம பைக்கு வாங்குறதுக்கு முன்னாடி அமௌண்ட்டை எப்படிலாம் எடுத்தோம், எப்படிலாம் வாங்க போகிறோன்னு சொல்லிவிட்டு முன்னாடியே வீடியோ எடுக்கிறோம். நல்ல விஷயந்தான், நல்ல மெமரி தான். அப்பப்போ நானும் நினச்சிட்டே இருப்பேன். இந்த வேலைக்கு வரதுக்கு முன்னாடி லைசன்ஸ் எல்லாம் எடுத்தேங்க. அந்த ப்ராசஸே வந்து ஒரு 6 மாதம் நீடிச்சிச்சு. எந்த கம்பெனிலையும் வேலை செய்யவே பிடிக்கல. ஒரு கம்பெனியில் வேலைக்கு போவேன், 1 மாதத்தில் சம்பளம் வாங்கிட்டு நின்றுவேன். இன்னொரு கம்பெனியில் வேலை போவேன், மறுபடியும் 1 மாதம் வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு நின்றுவேன். அப்படியே போயிட்டே இருந்துச்சு 6 மாதம். அதே மாதிரி அப்படியே ஒரு 3-4 கம்பெனி பக்கமாக ஏறி இறங்கியிருப்பாங்க. நினச்சிட்டேன் நமக்கு இது செட் ஆகலை, வேறு ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸை ஒன்று போடு. டிரைவிங் கிளாஸ் தான் எனக்கு. கார் லைசன்ஸு, பைக் லைசன்ஸு ரெண்டுமே வந்துருச்சு, ரெண்டுமே இருக்குது. லைசன்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகும்போது என் கையில் ஒரு 10,000 காசு இருந்துச்சு. அந்த 10,000 வச்சு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மொத்தம் 2 விஷயம். ஒன்று சேனலுக்கு கேமரா வாங்கணும், இன்னொன்று பைக்கு வாங்கணும். இதுக்கு முன்னாடி இன்னொரு சேனலில் கண்டென்ட் போட்டுட்டு இருந்தேன்னா இப்போ மொபைல் கேமராவில் தான் வீடியோ எடுத்துகிட்டே இருப்பேனா. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம், அது பார்க்குறாங்க பார்க்கல அடுத்த விஷயம். பார்க்குறது கூட அடுத்து 1 வருஷம் கழிச்சு கூட வீடியோவை பார்ப்பாங்க. வீடியோ குவாலிட்டியாகவே இல்லையே, நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒருத்தான ஃபுட்டேஜே இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. அதனால தான் நினச்சேன் ஒன்று கேமரா, இன்னொன்று பைக்கு, எதை வாங்கலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கேமரா வாங்கிட்டேன் அப்படின்னா அது எனக்கு செலவு, பைக்கு வாங்கினேன்னா அது எனக்கு ப்ராஃபிட்டு. ஏன்னா பைக்கை வாங்கிட்டேன்னா அதுக்கடுத்து இந்த பைக்கை வச்சு வேறு ஏதோ ஒரு டெலிவரி வேலைக்கு போய் கூட நான் ஏர்ன் பண்ணி அந்த கேமராவுக்கு இஎம்ஐ கட்டிக்கலாம்ல. நான் இனிஷியல் வந்து கேமரா வாங்கிட்டேன்னா அதுக்கடுத்து நான் ஏர்ன் பண்ணுறதுக்கு சோர்ஸே இல்லைல்ல. அதனால் ரொம்ப டீப்பாக யோசிச்சு ஓகே நம்ம பைக்கே வாங்கிடுவோம். எனக்கு அப்படி மைண்டே இல்லை. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நீ இதை தான் வாங்கணும், இப்படி தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். ஆனால் நான் நினச்சதை விடவே நல்லா பெட்டராக இருந்துச்சுங்க. இந்த பைக்கு வாங்குவோம் தான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போவோம் தான் ஃப்ளிப்கார்ட் பே லேட்டரில் என் கோப்ரோ வந்து எலிஜிபிள் ஆகிடுச்சு 50,000. கோப்ரோக்கு வாசனமே எலிஜிபிள் ஆச்சான்னு தெரிலங்க. எல்லோரும் 1,80,000 வரைக்கும் பே லேட்டர் வச்சுருக்காங்க. கோப்ரோ மட்டும்தான் வாங்கினேன். ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் லேட்டாக கட்டினேன். அதுக்கடுத்து பே லேட்டரை பிடிங்கினா ஃப்ளிப்கார்டு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் விடு, நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஆனால் ஒன்று நினச்சா நான் கோப்ரோவுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டேங்க. கோடம்பாக்கத்தில் ஒரு கேமரா ஷோரூம் இருக்குது. அவங்ககிட்ட போயிட்டு இஎம்ஐலாம் கேட்டேன். நான் மாதம் கரெக்டாக கட்டிடுவேன், எனக்கு கோப்ரோ கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் தனி ஃபீலு, தனி ஏக்கம்.
அதுக்கப்புறம் கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அட்ரஸ் வந்து இங்கே சென்னையில் இருந்தால் தான் நான் கொடுப்பேன், லோனில் கொடுப்பேன்னாங்க. அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு அவங்களே வந்து நான் கொடுக்குறேன், இப்போ வந்து எலிஜிபிள் ஆயிடுச்சு, மெத்தட் மாற்றிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் ஆதார் அட்டை சப்போஸ் நீங்கள் அப்டேட் பண்ணலைன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. 18 வயசுக்கு மேலே ஒரு டைம் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். அதாவது 20 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் ஆதார் அட்டையில் மட்டும். ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கொஞ்சம் டச் விட்டு போயிருக்கும், கண் அதெல்லாமே டச் விட்டு போயிருக்குமா, அதெல்லாம் அப்டேட் பண்ணணும். எனக்கு அப்போ தான் தெரியும் இதெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்டேட் பண்ணிட்டேன். அதுவுமே நல்ல ஒரு ப்ராசஸ் தான். அது எதுக்கு நல்ல ஒரு ப்ராசஸ்னால், நீங்கள் லோன் ஏதாச்சும் உங்கள் பேரில் அப்ளை பண்ணும் போது உங்கள் பேரில் தான் எல்லா டாக்குமெண்ட்டையும் ஃபில் பண்ணணும். அப்போ ஆதார் கார்டில் அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டு கேட்பாங்க. சப்போஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டை அப்டேட் பண்ணிவிட்டு வாங்கம்பாங்க. அதுக்கு ஒரு கொஞ்ச நாள் இழுத்துட்டு போவோம். எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதுவே எலிஜிபிள் ஆகிடுச்சு. ஏதோ நல்லது நடந்த மாதிரி இருந்துச்சு இப்போ எலிஜிபிள் ஆகும் போது. இப்போ உடனே கேமரா வாங்கினேன். கேமரா வாங்கிட்டு அதுக்கப்புறம் சேனல் ஆரம்பிக்கணும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். டேட்டு தள்ளி போயிட்டே இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா, ஜனவரி மாதமே நான் சேனல் ஆரம்பிச்சிருப்பேன். ஜனவரி மாதம் என்ன ஆச்சுன்னா, நம்மகிட்ட கையில் காசு இல்லை, நம்ம எடுத்தோடனே சேனல் ஆரம்பிச்சோடனே கண்டென்ட் போட ஆரம்பிக்கணும். ரெகுலராக 30 நாள் விடாமல் கண்டென்ட் போடுவோம், செம்மையாக ரீச் கிடைக்கும், புது சேனல்னால அந்த யூடியூப் நல்லா கொஞ்சம் க்ரோத் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். 20,000 பக்கமாக ரெடி பண்ணிட்டேன். ஆனால் நான் தான் கண்டென்ட் போடாமல் விட்டுட்டேங்க. ஆனால் உண்மையாலுமே சேனல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தொடக்கத்தில் ஆரம்பித்தோம் அப்படின்னா, வீடியோ நல்லா போட்டோம்னா செம்மையாக ரீச் ஆகிடும். 1 மந்த்லேயே கூட 1K சப்ஸ்கிரைபர் வந்துடுறாங்க. ஏன்னா சேனல் புதுசாக இருக்குல்ல, அதனால் டவுன் ஆகவே ஆகாது அந்த டைமில். நான் அதை தான் விட்டுட்டேன். 10,000 மட்டும் எடுத்து போய் ட்ராவல் பண்ணேன், ஏலகிரி போனேன். ஆனால் அந்தளவுக்கு ரீச் இல்லை. அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு 10,000 இருந்துச்சு. இந்த 10,000ல் 5,000 வந்து லேப்டாப்புக்கு வீடியோ எடிட் பண்ணோம்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணேன். ஆனால் அந்த 5,000 வேஸ்ட்டாக தான் போச்சு. ஏன்னா அந்த லேப்டாப்பு சரி பண்ணியுமே எப்பயுமே ஒர்க் ஆகலை. நெக்ஸ்ட்டு மீதி 5,000 கொண்டு போய் நான் சொன்னல அந்த டீத் கிளிப் கட்டினேன். எனக்கு அப்போ பேசும்போது ஒரு மாதிரி இருந்துச்சா, அதனால் சரியாக வராது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நான் இதெல்லாம் இன்னொரு நாள் சொல்கிறேங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். டைம் வந்து 2:26 ஆகுது. நம்ம இது வரைக்கும் 19 முடிச்சிட்டோங்க. இந்த 3 ஆர்டர் தான் தேவை. அந்த 3 ஆர்டர் எப்படி ஒன்று வந்துடும். ஆனால் நமக்கு டைமிங்குள்ளே வரணும், அதுதான் பிரச்சனையே. அமௌண்ட் 1,200 வந்துருச்சு. அமௌண்ட்டு மட்டும் நமக்கு எப்படியாவது ரீச் ஆகிடுதுங்க. சரி, ஓகே, கொஞ்ச நாள் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். 3 hours later. ஏன் கேமரா எடுத்து மவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரே சத்தமாக வந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி ஒத்து கவனிக்கும் போது கொரட்டை போட்டு தூங்குறாருங்க. பில்டிங்கே அதிர்ற மாதிரி சவுண்டு. எந்த பக்கம் போகணும் தெரியலையே. இதாக தான் இருப்போம் நினைக்கிறேன். ஹலோ, ஸ்விக்கி, நான் லொக்கேஷன் வந்துட்டேண்ணா. அண்ணா ஜிபேவா கேஷாண்ணா? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ரோடு அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு. இந்த பேக்கரி தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் இருக்கும், அதிலிருந்து தான் கரெக்டாக சொன்னோம்னா ஒரு 1 கிலோமீட்டருக்கு இப்படி தான் ரோடு இருக்கும் போல். இதுதான் நமக்கு லாஸ்ட் ஆர்டரு 150 ரூபான்னு சொல்லி வந்துச்சு. ஆன்லைன் பேமெண்ட் பார்த்தா கேஷ் ஆன் டெலிவரிங்க. இந்த ஆர்டர் கொடுத்தோன்னா ஃபஸ்ட் இன்சென்டிவ் தான் முடியும். அமௌண்ட் ஏற்கனவே 1,400 ரூபாய்க்கு மேலே போச்சு. இது ஒரு 150 ரூபா. எவ்வளோ வருதுன்னு தெரியல, நான் கூட்டி சொல்கிறேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பல்லாவரம் தாண்டி ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கோம் நம்ம. ஆர்டரு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா புசுக்குன்னு இப்படி தள்ளி விட்டானே அப்படின்ட்டு. இப்போ மணி 4:34 ஆகுது. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆக போதோ தெரியல. இங்கேருந்து என் வீட்டுக்கு 30-35 கிலோமீட்டர் வரும். ஒரு சில டைமில் இப்படி ஒரு ஆர்டர் வரும், ரொம்ப வருத்தமாக இருக்கும். ரிஜெக்ட்டும் பண்ண முடியாது. ஏன்னா இன்சென்டிவ் கடைசி ஆர்டரு. ரிஜெக்ட் பண்ணாலும் அடுத்த ஆர்டர் வருமா வராதாங்கிறது ரொம்பவே டவுட்டாக இருக்கும். போனேன் நான் அங்கேருந்து கிளம்பும் போது
இடம்லாம் இப்படி தான் இருக்கும். அதாவது இப்போ இடம் இருக்குல்ல, குறுகலாக மண்ணா கல் முள்ளுமா அப்படி இருக்குல்ல, அப்படி தான் நினச்சேன். பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஆனால் 95% அங்கேருந்து வரும்போது ரோடு நல்லா இருந்துச்சு. 5% ரோடு தான் இப்படி இருக்குது. இப்படி நேராக போயிட்டே இருந்தாங்கன்னா இங்கே ஒரு ஏரி வருதுங்க. இங்கே மேப்பில் தெரியுதா, ப்ளூ கலரில் இங்கே தான் இருக்குது. உங்களோட கஸ்டமரே காணோம். அங்கேயா நேம்ண்ணா தேங்க்யூ. ஓகே பார்த்துட்டேண்ணா. செல்லில் வேறு சார்ஜ் தர போகுது. ஆஃப் பண்ண மாட்டேன், ஏன்னா இங்கேருந்து தாம்பரத்துக்கு எப்படியும் 5 கிலோமீட்டர் வரும். ரிட்டர்ன் ஆர்டர் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும்ல, அதனால தான். 157 ரூபா வந்திருக்கு. அதே அமௌண்ட்டு தான் வந்துருக்கோம், சேர்த்தியே போட மாட்டோம். $1570 வந்துருக்குதுங்க. அதுக்குள்ளே சார்ஜ் சேர்ந்துரு. ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிஞ்சு. இன்சென்டிவ் ஒரு 435 ரூபா வரும். 2005 ரூபா வருதுங்க கரெக்டாக. ஃபைனலி சேலஞ்சிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மொத்தம் 10 ஸ்லாட் எடுத்திருந்தோம். 48 நாள் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸ்லாட் 1ல் 10,343, ஸ்லாட் 2ல் 12,356, ஸ்லாட் 3ல் 9,947, ஸ்லாட் 4ல் 8,745, ஸ்லாட் 5ல் 11,682, ஸ்லாட் 6ல் 10,421, ஸ்லாட் 7ல் 10,769, ஸ்லாட் 8ல் 9,085, ஸ்லாட் 9ல் 11,007, ஸ்லாட் 10ல் 7,151ங்க. மொத்தமாக ஸ்லாட் 10 வரைக்கும் சேலஞ்சிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 48 நாளில் 1,01,506 ரூபா வந்துருக்குங்க. நான் இங்கே மனப்பாடம் பண்ணிலாம் சொல்லலை, சைடில் ஃபோனை வச்சு பார்த்தாங்க சொல்லிட்டு இருந்தேன். அதனால தான் கண்ணை அசைஞ்சிட்டே இருக்கும். அந்த வீடியோவில் என்னோடய அனுபவத்தையும் கொஞ்சம் சொல்லியிருப்பேன். அப்புறம் சேனல் எப்படிலாம் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த விளாக் வந்து நெக்ஸ்ட்டு வர விளாகில் போய் கனெக்ட் ஆகுமா, அதனால அதை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சேலஞ்சிங் வந்து எடுத்துருக்க தேவையே இல்லை. இதுக்கு முன்னாடி 2 சேலஞ்சிங் வந்து எடுத்தேன். ஆனால் அது வந்து கண்டென்ட் கோசம் தான் எடுத்தேன். அதனால நான் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கல. இது வந்து நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளையாட்டுத்தனமாக 2 டைம் வீடியோ எடுத்தோம். கொஞ்சம் இதாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வீராகியுமே அந்த விளாக் எடுத்தேங்க. நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 50 நாள். அமௌண்ட்டு கொஞ்சம் டைட்டாக இருந்திருக்கலாம். கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகிறதுனால 2 நாள் மைனஸ்லேயே 1 லேக் எடுக்க வேண்டியதாகிடுச்சிங்க. சரி, ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.